today is a memorable day. இன்று ஒரு நினைவு கூறத்தக்கக்கூடிய ஒரு நாள். Not only for Satyaraj, சத்யராஜ் சகோதரருக்கு மட்டுமல்ல, but for my wife and me too. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் தான். You would want to know why. ஏன் என்று நீங்கள் அறிய விருப்பமாயிருப்பீர்கள். I think you as an assembly have given me the opportunity to baptize a brother. That's the first time in my life that I'm doing it. நீங்கள் ஒரு சபையாராக ஒருவருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு என்னை அழைத்திருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நபருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது இதுதான் முதல் முறை. I thank God for that. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I am a very ordinary person. நான் ஒரு சாதாரணமான மனிதர். I would like to be considered that way. அப்படியாக தான் நான் கருதப்பட விரும்புகிறேன். And whatever little exposure God gives me to His Word, I'm able to share with God's children. I deem it a great privilege. I'm a servant of the Master. ஆண்டவர் பரம எஜமானுக்கு அடிமையாக இருக்கிற எனக்கு கொடுக்கிற சிற்சில வெளிப்பாடுகளை நான் சகோதரர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்படியாக ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And all these are little blessings which I consider that the Lord has given me, particularly in this first baptism ever that I have given a brother. இவை அனைத்தையும் நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களாக கருதுகிறேன். குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையிலேயே முதன்முறையாக ஒரு நபருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த ஊழியத்தையும் ஆண்டவர் எனக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். You know, my daughter was very worried. என்னுடைய மகள் மிகவும் கவலையுற்று இருந்தாள். Yesterday and today, and when I told her that I have to give a baptism, she was very worried. நேற்றும் இன்றும் நான் ஒருவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறேன் என்பதை அறிந்து அவர்கள் மிகவும் கவலையாக இருந்தார்கள். She kept asking me, Papa, how will you do it? Have you done this before? You don't know how to do it. All questions in her mind. அப்பா, நீங்கள் எப்படி செய்வீர்கள்? இதற்கு முன்பதாக நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்ததிலேயே எப்படி செய்ய போகிறீர்கள் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தாள். She is my youngest one, so I think she is very concerned. அவள் என்னுடைய கடைசி பெண் ஆகையா இருக்கபடியினாலே மிகவும் கரிசனை உள்ளவளாய் இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். But all that I did today is from what I have seen the elders in my assembly do it, and that is what I followed even today. இன்றைக்கு நான் செய்தவைகள் எல்லாம் என்னுடைய சபையிலே இருக்கிற மூப்பர்கள் செய்தவைகளை தான் நான் இன்றைக்கு பின்பற்றினேன். Not only that, in Pondicherry where I was baptized, this is what I saw the elders do there, and that is what came to my mind, and I asked the Lord to help me, and surely He did help me. அது மாத்திரமல்ல, நான் ஞானஸ்நானம் எடுத்த அந்த முறையின்படி தான் அவர்கள் செய்தார்கள். ஆகவே நான் ஆண்டவரிடத்திலே சகாயம் கேட்டேன். அவரும் எனக்கு உதவி செய்து இந்த நாளிலே இப்படி செய்வதற்கு கிருபை பாராட்டினார். Very confidently I was able to do the task which the Lord had given me through your assembly by His grace. உங்களுடைய சபையின் மூலமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பொறுப்பை உத்தமமாய் அவருடைய கிருபையினாலே நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். Brother Nyanraj has been calling me quite often. சகோதரன் ஞானராஜ் என்னை அடிக்கடி இங்கே அழைத்து கொண்டிருக்கிறார். He has been wanting me to come here and to take some study. அவர் அவ்வப்போது இங்கே வந்து நான் சில பாடங்கள் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். As I have already told you, I am still a student of the Bible. நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொன்னது போல நான் இப்பொழுதும் ஒரு மாணவனாகத்தான், வேதாகமத்தின் மாணவனாகத்தான் நான் இருக்கிறேன். I still have a lot to know from the word of God. நான் எனக்கு இன்னும் இந்த வேதாகமத்திலிருந்து கற்றறிய வேண்டிய ஏராளமான காரியங்கள் உண்டு. But when the Lord exposes me and leads me through His children and through the Holy Spirit to open up God's word, I have to obey His command. ஆனால் ஆண்டவர் எனக்கு காரியங்களை வெளிப்படுத்தி தம்முடைய பிள்ளைகள் மூலமாக, சபையார் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியவனாய் இருக்கிறேன். Due to some responsibilities in the assembly, the last few months I was not able to step out of my assembly. என்னுடைய சபையில இருந்த சில பொறுப்புகளின் நிமித்தம் கடந்த சில மாதங்களாக என்னுடைய சபையை விட்டு நான் வெளியே கால் எடுத்து வைக்க முடியவில்லை. But when Brother Nyanraj spoke to me over the last 2-3 months, I prayed about it. I'm sure my wife also prayed about it, and the Lord has given us the leading, and so we are here this morning. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பதாகவே இங்கே வரும்படியாக சகோதரன் ஞானராஜ் அழைத்தபோது நானும் ஜெபிக்கலானேன், என்னுடைய மனைவியும் ஜெபிக்கலானார்கள். ஆகையினாலே இந்த நாளிலே காலையிலே உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். And brother requested me to take a series of study for at least 3 months. சகோதரர் என்னை ஒரு 3 மாத காலத்திற்கான தொடர் பாடங்களை அவர் எடுத்துக்கொள்ளும்படியாக என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்.
difficult task for me to speak about a particular subject. ஆகவே ஒரு குறிப்பிட்ட பாடத்தை கொடுத்து இதிலே நீங்கள் பேசுங்கள் என்று சொல்வது எனக்கு ஒரு கடினமான காரியம்தான். Because I am a working executive in a company. நான் ஒரு கம்பெனியிலே எக்ஸிகியூட்டிவாக இருக்கிறேன். And I have a lot of traveling assignments. எனக்கு அங்கே பயணிக்க வேண்டிய ஏராளமான காரியங்கள் உண்டு. There are 2 weeks in a month which I travel. நான் ஒரு மாதத்திலே 2 வாரங்கள் பயணித்துக் கொண்டே தான் இருக்கிறேன். So when you have to share God's word, you have to spend a lot of time reading God's word. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பதற்கு நாம் அதிக நேரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். I know I am not capable to spend so much of time at the feet of the master. அந்த பரம எஜமானனுடைய பாதத்தில் அருகே உட்கார்ந்து அதிகமான நேரத்தை என்னால் செலவழிக்க முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். But I gladly accepted the offering which brother Jnanaraj told me for the only reason with which I'll tell you now. ஆனால் சகோதரர் ஞானராஜ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை வைத்தபோது அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பின்பதாக ஒரு காரியம் இருந்தது. My wife also agrees with me on that point. அந்த குறிப்பிட்ட காரணத்திலே என்னுடைய மனைவியும் அதற்கு சம்மதம் தெரிவிப்பார்கள். It is only for the reason that I'll be able to learn God's word better. அது ஏனென்றால் நான் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறபடினாலே தான் நான் அதற்கு ஒப்புக்கொள்கிறேன். It's for that own selfish reason that I accepted brother Jnanaraj's invitation. அந்த ஒரு சுய காரணத்தை முன்னிட்டு தான் நான் சகோதரர் ஞானராஜனுடைய அழைப்புக்கு இணங்கினேன். And whenever I stand to share God's word, எப்பொழுதெல்லாம் நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நிற்கிறேனோ, I always say this. நான் இதை எப்பொழுதுமே சொல்லுகிறது வழக்கம். The word of God has to be useful to me first. முதலாவதாக வேத வசனங்கள் எனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். Young people less than 20 years. இங்கே 20 வயதுக்கு கீழுள்ள எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? 20 வயசு கீழ இருக்கிறவங்க எல்லாம் Can you raise your hands? உங்களுடைய கைகளை உயர்த்தலாமா? 20 வயதிற்கு கீழே இருக்கிறவர்கள். Less than 20. 20 வயதிற்கு கீழே இருக்கிறவர்கள். Small children. சின்ன பிள்ளைங்க கையை உயர்த்துங்க, நல்லா கையை உயர்த்துங்க. Less than 20. 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம். That is all. All right. அவ்வளவுதானா? சரி. Okay. Now for those of you who are, this question is only for those of you who are less than 20 years old. இப்போ நான் கேட்க போற கேள்வி 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். The book of Proverbs is found in the New Testament or Old Testament? நீதிமொழிகளின் புத்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்கா பழைய ஏற்பாட்டில் இருக்கா? Very good. ரொம்ப நல்லது. Very good. ரொம்ப நல்லவன். All right. Which is the book before Proverbs? நீதிமொழிகளுக்கு முன்னாக இருக்கிற புத்தகத்தின் பெயர் என்ன? Very good. சங்கீதம். ரொம்ப சந்தோஷம். All right. Which is the book next to Proverbs? நீதிமொழிகளுக்கு அப்புறம் இருக்கிற புத்தகம் பேர் என்ன? பிரசங்கே உன்னத பாட்டா? நல்லா தெரியுமா? இன்னொரு தடவை பார்த்து சொல்றியா? All right, I think the boy said it correct. தம்பி சரியாக சொன்னான். All right, now a question to the elders. இப்போ பெரியவங்களுக்கு ஒரு கேள்வி. We all have read the book of Proverbs. நாம் அனைவருமே இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை வாசித்திருக்கிறோம். I want one answer from the brother's side and one answer from the பக்கத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். What is the message from the book of Proverbs? நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து கிடைக்கப்பெறும் சத்தியம் என்ன? Okay, wisdom, instruction. ஞானம், போதகம், சரி. About what? எதை குறித்து? Sisters. Brothers said half the answer. சகோதரர்கள் பாதி பதிலை சொல்லிவிட்டார்கள். சகோதரிகள் இப்போ சொல்லலாம். Because you're supposed to be the better half, so please complete it. நீங்கள் ஏற்ற துணையா இருக்கிறபடினாலே நீங்கள் தான் அதை முடிக்க வேண்டும். They said wisdom, instruction, and the sisters say அவர்கள் ஞானம் மற்றும் போதனை என்று சொன்னார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? I don't want my wife to say because she knows it. என்னுடைய மனைவி சொல்ல நான் விரும்பவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும். Come on sisters. What is this instruction or wisdom about? About what? இந்த போதனை அல்லது ஞானம் என்பது எதை குறித்து என்பதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். Anything from the brothers? Yes, brother. சகோதரர்களிடத்திலிருந்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து. All right, in a way it is correct. I will not fully agree, but in a way you're right. நான் அதை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் ஒரு பகுதியிலே ஒரு கண்ணோட்டத்திலே அது சரிதான். திடீர்னு ஞானோதயம் வந்துச்சு உங்களுக்கு?
Extremely good. That's a lovely answer. அதுதான் சரியான பதில். It's a lovely answer. அது ஒரு நல்ல பதில். How many of us read the book of Proverbs regularly? எத்தனை பேர் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை வழக்கமாக வாசிக்கிறோம்? Like generally when we go through some situations we go to the Psalms. நாம் சில விதமான சூழ்நிலையினூடாக கடந்து செல்லும்போது சங்கீதங்களுக்கு நேராக ஓடுகிறோம். Sometimes we go to the book of Matthew for various reasons. The Gospels we go for various reasons. சில நேரங்களிலே சுவிசேஷங்களின் பக்கமாக வேறு காரணங்கள் நிமித்தம் நாம் போகிறோம். To know about the அப்போஸ்தலரை குறித்து to know about the future events we go to the book of Revelation and Daniel. எதிர்கால நிகழ்வுகளுக்காக நாம் தானியேல் புத்தகத்திற்கும் வெளிப்பாடின் புத்தகத்திற்கும் நாம் செல்கிறோம். To know about the commandments, to know about the journey of our ancestors the Israelites, we go to the Pentateuch, which is the first 5 books. நாம் அந்த ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் அறிந்து கொள்வதற்கோ அல்லது நம்முடைய முன்னோர்களினுடைய அந்த யாத்திரையை அறிந்து கொள்வதற்கோ நாம் அந்த முதல் 5 ஆகமங்களுக்கு நாம் செல்கிறோம். But how often do we go to the book of Proverbs? ஆனால் அடிக்கடி நாம் இந்த நீதிமொழிகள் புத்தகத்திற்கு நேராக செல்கிறோம்? Very rarely. ரொம்ப எப்போதாவது தான் நாம் செல்கிறோம். I include myself also in that. நான் இதிலே என்னையும் உள்ள இணைத்துக் கொள்கிறேன். I am not very conversant with the book of Proverbs. எனக்கு இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை குறித்து அந்த அளவுக்கு பிடித்தமில்லை. But when brother asked for a regular study, I was led by the Lord to spend time in reading the book of Proverbs. ஆனால் சகோதரர் என்னை ஒரு தொடர் வகுப்புகள் எடுக்க சொல்ல கேட்டுக்கொண்டபடினாலே நான் ஆண்டவராலே இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நான் ஏவப்பட்டேன். We have not heard many sermons on the book of Proverbs. நாம் நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து அதிகமான செய்திகள் கேட்டதில்லை. There are not many books written on the book of Proverbs. நீதிமொழிகளின் புத்தகத்தின் அடிப்படையிலே வேற புத்தகங்கள் அதிகமாக எழுதப்படவில்லை. I tried to search, I tried to find out what would be the most appropriate message that we can take from the book of Proverbs. நான் அதிகமாக ஆராய்ந்தும் தேடியும் பார்த்து இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து என்ன கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கு நான் தேட ஆரம்பித்தேன். So for the next 3 months we are going to study a little from the book of Proverbs. ஆகவே அடுத்த 3 மாதங்கள் நாம் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். Apart from reading from the scripture, வேதாகமத்திலிருந்து வாசிப்பதோடு I use some and materials written by the others to help me understand the book of Proverbs. நான் வேதத்தையோடு கூட இன்னும் மற்ற பல்வேறு வேத பண்டிதர்கள் எழுதிய அந்த கமெண்ட்ரிஸ் எல்லாம் வாசித்து இதிலே எனக்கு சகாயத்தை தேடிக் கொண்டேன். And that is what I am going to present before you. அவைகளை தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள We போகிறேன். are going to study from the book of Proverbs for the next 6 messages or 3 months rather. ஆகவே அடுத்த 3 மாதங்கள் அல்லது கிட்டத்தட்ட 6 செய்திகள் நாம் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். All right, so the subject of the book of Proverbs, like brother Nyanraj said, is instructions about the ways of life in this world. இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்னவென்றால் இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டு வாழ்வதற்குரிய போதனைகள். In other words, to live life skillfully in this world we need the book of Proverbs. இன்னொரு வார்த்தைகளிலே சொல்ல போனால் இந்த உலகத்திலே நாம் திறமையோடு வாழ்வதற்கு நமக்கு நீதிமொழிகளின் புத்தகம் அவசியம். In other words, to lead a godly life in an ungodly world we need the book of Proverbs. இந்த உலகத்திலே தேவனற்ற இந்த உலகத்திலே தேவ பிள்ளையாக வாழ்வதற்கு நமக்கு நீதிமொழிகளின் புத்தகம் தேவை. God in the book of Proverbs has detailed every detail that a believer needs for him to live life successfully. ஆண்டவர் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலே ஒரு விசுவாசி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான அனைத்து காரியங்களையும் விலாவாரியாக எழுதி வைத்திருக்கிறார். பொண்ணே அங்க வந்து உட்காருங்க, இடம் இருக்கு. All right. சரி. Not only this, the book of Proverbs, இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலே it deals with how we can deal with our spouses, நாம் நம்முடைய வாழ்க்கை துணையோடு எப்படி கையாள வேண்டும், how we can deal with our children, நம்முடைய குழந்தைகளை எப்படி கையாள வேண்டும், how we can deal with the society, நம்முடைய சமூகத்தை எப்படி கையாள வேண்டும், how we can deal with the government officials, நம்முடைய அரசியல் தலைவர்களை எப்படி நாம் கையாள வேண்டும், how we can deal with our கையாள வேண்டும். That brother there sitting behind mentioned that what is important written in the book of Proverbs is about the Lord Jesus Christ. I said
partially he is correct. சகோதரர் சொன்னது போல அந்த நீதிமொழியின் புஸ்தகத்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாரே அது பாதி சரியே. The whole thing are instructions from God to mankind. அந்த முழு நீதிமொழிகளின் புஸ்தகமும் தேவனிடத்திலிருந்து மனிதனுக்காக கிடைக்கப்பட்ட போதனைகளை அடக்கி இருக்கிறது. Dearly beloved, I want each of you to understand that these words of wisdom are not found in the world. அருமையானவர்கள், நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞான போதனைகள் அனைத்தும் உலகத்திலே காணப்படுகிறது இல்லை. The wisest man in the world, whomever you may consider, does not have the wisdom which is found in the book of Proverbs. நீங்கள் பெரிய ஞானியாக கருதப்படுகிற யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலே இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே காணப்படுகிற எந்த ஒன்றையும் நாம் பார்க்க முடியாது. You know why? ஏன் தெரியுமா? Because it is wisdom relating to God, the only wise God. அது ஏனென்றால் அது சர்வ ஞானியா இருக்கிற தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஞான போதனைகளாகும். And this cannot be found in the world. இவைகளை நாம் உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாது. God who created the whole universe, he is the only wise God. அண்ட சராசரங்களை படைத்த அந்த தெய்வமே சர்வ ஞானியா இருக்கிறவர். And you may be wondering, நீங்கள் ஒருவேளை ஆச்சரியப்படலாம், we all know that the book of Proverbs is written by நீதிமொழிகள் யாரால் எழுதப்பட்டது சொல்லுங்க? King Solomon. சாலமோன் ராஜாவால் எழுதப்பட்டது. This boy is brilliant. He is very, very smart. இந்த பையன் மிகவும் சுட்டி பையன், நன்றாக சொல்லுகிறான். All right, this book of Proverbs is written by King Solomon. இந்த நீதிமொழியின் புஸ்தகம் சாலமோன் ராஜாவால் எழுதப்பட்டது. Is Solomon a perfect man? சாலமோன் ஒரு நேர்த்தியான மனிதனா? Is he a perfect man? அவன் ஒரு நேர்த்தியான வாழ்க்கை வாழ்ந்தானா? No. இல்லை. He is an ordinary person. அவன் ஒரு சாதாரண மனிதன். He is a man who had mistakes. But he God in his wisdom to write the book of Proverbs. ஆனால் தேவனாலே அவருடைய அனந்த ஞானத்தின்படி சாலமோன் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை எழுதுவதற்கு தேவன் பயன்படுத்தினார். These are God's instructions to you and me to live a victorious life in this world. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ போதனைகளை அடங்கி இருக்கிற ஒரு புத்தகம். You know, I'm very comfortable when Roland translates for me. ரோலண்ட் எனக்கு மொழிபெயர்க்கும் போது நான் மிகவும் சௌகரியமா இருக்கிறேன். You know, that gives a lot of confidence to open up and to speak. ஏனென்றால் அது எனக்கு இன்னும் அதிகமான காரியங்களை திறந்து பேசுவதற்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்கிறது. God has given him a talent, so may God use him for his glory. ஆண்டவர் அவனுக்கு நல்ல தாளந்தை கொடுத்திருக்கிறார், அவர்தாமே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தட்டும். Now this is the background of the book of Proverbs. ஆகவே இதுதான் நீதிமொழிகள் புத்தகத்தினுடைய பின்னணி. All right, so let's open our Bibles and go to Proverbs chapter 1. சரி, நாம் நீதிமொழிகளின் புத்தகம் 1வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். We're going to read 3 verses. நாம் 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். Verses 7, 8 and 9. 7, 8, 9. All right, these are verses that we know, we are familiar, right? இவைகள் அனைத்தும் நமக்கு பரிச்சயமான தெரிந்த வசனங்கள் இல்லையா? The fear of the Lord is the beginning of wisdom. ஞானத்தின் ஆரம்பம். It's a verse that we all know very well. நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நல்ல வசனம். Now these are words of instruction from God to you and me. இவைகள் எல்லாம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற கட்டளைகள். I told you that God is the center of the book of Proverbs. நான் உங்களுக்கு சொன்னபடி தேவனே நீதிமொழிகளின் புத்தகத்தின் மையமாக இருக்கிறார். We cannot pick any book in this world. நீதிமொழிகளின் புத்தகத்தை காட்டிலும் மிகவும் அர்த்தம் வாய்ந்த அல்லது ஞானம் உள்ள வேற எந்த புத்தகத்தையும் உலகத்திலிருந்து நாம் எடுக்க முடியாது. And let me also tell you very emphatically. நான் இன்னும் ஒன்றை மிகவும் அழுத்தமாக சொல்லட்டும். Without God, any family in this world will suffer loss. தேவன் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எந்த குடும்பமும் அது இழப்புகளை சந்திக்கும். In other words, without God, it is a fatal family of any family. இன்னொரு வார்த்தைகளிலே சொல்ல போனால் தேவன் இல்லாத ஒரு குடும்பம் அது செத்த குடும்பம். A family without God will not have peace. தேவனற்ற குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. A family without God will not be able to carry on in this world. தேவன் இல்லாத குடும்பம் இந்த உலகத்திலே முன்னேறி தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி முடிக்க முடியாது. So it is important for every family on the earth
to be aware that God is the center of their family. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய வாழ்க்கையின் மையத்திலே தேவன் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். I told you that God is the center of the book of Proverbs. நான் உங்களுக்கு சொன்னபடி தேவனே இந்த நீதிமொழியின் புத்தகத்தின் மையமாக இருக்கிறார். How is that? எப்படி? Now let's look at one verse and then let's understand what that verse means. நாம் ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள முற்படுவோம். Let's turn to Proverbs chapter 30. நீதிமொழியின் புத்தகம் 30வது அதிகாரம். Now we'll come back to chapter 1, 7, 8 and 9 because that's the main theme, but before that let's look at Proverbs 30 verses 8 and 9. நாம் நீதிமொழிகள் 1, 7, 8, 9 வசனங்களுக்கு மீண்டுமாக வருவோம். ஆனால் அதற்கு முன்பதாக நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 8, 9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் Do you God plays in these verses? இந்த வசனங்களிலே தேவன் எப்படிப்பட்ட பங்கை வகிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? Yes? சொல்லுங்க. It talks about two aspects here. அது இரண்டு வெவ்வேறு காரியங்களை குறித்து பேசுகிறது. One is about being rich. ஒன்று ஐஸ்வரியனாய் இருத்தல். The other is being about being poor. மற்றொன்று தரித்திரனாய் இருத்தல். And both these things have an impact on God. இந்த இரண்டு நிலைகளும் தேவனிடத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. So what does the writer say here? ஆகவே இதை எழுதுகிறவர் என்ன சொல்லுகிறார்? The writer says, எழுதுகிறவர் சொல்லுகிறார், if I am rich, நான் அதிக ஐஸ்வரியம் உள்ளவனாய் இருந்தால் I might deny or forget God. நான் ஒருவேளை தேவனை மறுதலிக்கவோ மறக்கவோ கூடும். That's what the verse says, right? அதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது இல்லையா? And second, இரண்டாவதாக, if I am poor, நான் தரித்திரப்படுகிறதினால் I may profane or blaspheme or curse God. நான் ஒருவேளை தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கியோ அல்லது ஆண்டவருடைய நாமத்தை தூஷிப்பதற்கோ வாய்ப்புகள் உண்டு. Dearly beloved, the book of Proverbs, the central theme or the objective is God. பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தினுடைய மைய கருத்து அல்லது மையம் யார் என்றால் தேவன். That is just one proof that I've given you. அதற்கு சான்றாகத்தான் நான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தேன். Let's quickly go on to first chapter நாம் verses 7, 8, 9. மீண்டுமாக அந்த நீதிமொழிகளின் புத்தகம் 1, 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். That's going to be my message for today. இந்த நாளிலே என்னுடைய செய்தியும் அதன் அடிப்படையில் தான் இருக்க போகிறது. Now in verses 7, 8 and 9, 7, 8, 9 வசனங்களிலே there are 6 aspects of a family that comes out in these 3 verses. இந்த 3 வசனங்களிலும் ஒரு குடும்பத்தில் காணப்பட வேண்டிய 6 குணாதிசயங்களை நாம் பார்க்க முடியும். I'm trying to do the first 3 points in the first session. முதல் 3 குறிப்புகளை முதல் செய்தியிலேயும் And then the next 3 குறிப்பு. Look at verses 7, 8 and 9 of chapter 1 of Proverbs. ஆகவே 7, 8, 9 ஒன்றாவது அதிகாரத்திலே மீண்டுமாக நாம் வாசிக்கலாம். Let's read verse 8 once again. 8வது வசனத்தை நாம் மீண்டுமாக வாசிக்கலாம். Verse 8 is a very important verse among all the 3 verses. அந்த 3 வசனங்களிலேயும் 8வது வசனம் மிகவும் முக்கியமான வசனம். 8, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. How many characters are there in that verse? இந்த குறிப்பிட்ட வசனத்திலே எத்தனை கதாபாத்திரங்கள் இருக்கின்றார்கள்? 2, 2, 3, 2 or 3 or 2 by 3 or 3 by 2, what is that? How many characters are there in that verse? எத்தனை கதாபாத்திரங்கள் அந்த வசனத்தில் இருக்கிறார்கள்? Say brother. சொல்லுங்க. 2. அவர் 2 சொல்றாரு. 2 or 3? 3 சொல்றாங்க. 3, 4, 4. all right, tell me who are they. யாரெல்லாம் சொல்லுங்க பாப்போம். மகன், தகப்பன், தாய், இல்ல கேரக்டர் என்ன நபர்கள். Okay, சொல்றவர் is fine. I'm talking about the characters, right? So there are 3 characters in this. ஆகவே இந்த வசனத்திலே 3 நபர்கள் இருக்கின்றார்கள். You got a father, you got a mother, you got a son. அங்கே ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு தாய் இருக்கிறாள், ஒரு மகன் இருக்கிறான். That is the nucleus of a family. அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய கருப்பொருள். So the first thing that we're going to consider, ஆகவே நாம் பார்க்கக்கூடிய முதல் காரியம்,
Out of these three verses, this particular verse 8, it talks about the origin of a family. That's the first aspect that we're going to consider. இந்த 7 8 9 ஆகிய வசனங்களிலே இந்த 8வது வசனம் ஒரு குடும்பத்தினுடைய ஆதியை அல்லது அதனுடைய துவக்கத்தை அது காட்டுகிறது. Verse 8 talks about a family. 8வது வசனம் ஒரு குடும்பத்தை குறித்து பேசுகிறது. And that family, who constituted the family? இந்த குடும்பத்தை யார் உருவாக்கியது? The parents of the girl, the parents of the man. Who constituted the family? யார் இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினது? அந்த தகப்பனே. இந்த உலகத்திலே குடும்பமானது எப்படி உள்ளே வந்தது? Come on. சொல்லுங்கள். How did family come into being? குடும்பம் இந்த உலகத்திலே எப்படி வந்தது? It was given by God. அது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. The origin of the family is God. குடும்பத்தினுடைய ஆதி அல்லது துவக்கம் தேவன். Family is God's design. குடும்பமானது தேவனுடைய திட்டம். The family is God's way. குடும்பமானது தேவனுடைய வழி. The family is God's plan. குடும்பமானது தேவனுடைய திட்டம். And this is what Solomon is mentioning here. இதுதான் சாலமோன் இங்கே சொல்லுகிறார். Now, brother said that the family was constituted by God, which is absolutely right. சகோதரர் சொன்னார்கள் குடும்பமானது தேவனால் நிறுவப்பட்டது என்று சொன்னார்கள். அது முற்றிலும் சரியே. What's the proof for that? அதற்கான ஆதாரம் என்ன? Yeah, let's turn to Genesis. ஆதியாகமத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். Chapter 1. 1வது அதிகாரம். Let's read verse 27. அதனுடைய 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். All right, so that is the institution of the family. ஆகவே இப்படிதான் குடும்பமானது நிறுவப்பட்டது. So God created the first family. ஆண்டவர் முதலாவது குடும்பத்தை உருவாக்கினார். All right, let's look at another verse in Genesis chapter 2 and verse 24. ஆதியாகமம் 2:24 இருக்கக்கூடிய இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். All right, we saw in chapter 1 that God instituted the family, male and female, he made them one. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்து அங்கே ஒரு குடும்பத்தை நிறுவுகிறதை நாம் பார்க்கிறோம். Now here in chapter 2 we say that they leave their father and their mother and they cleave and they are one flesh. தாயை விட்டு You see, God's plan for a family is not only a man and a woman, but they both in their union create or multiply the earth. தேவனுடைய திட்டம் என்னவென்றால் ஏதோ ஆணும் பெண்ணும் ஒன்றாக இசைந்திருப்பது மட்டுமல்ல, அந்த இசைந்திருப்பது நிமித்தமாக ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதும் அவருடைய திட்டம். Listen to me carefully. என்னை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். God's plan is one man, one woman relationship, that is all. ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஒருவனுக்கு ஒருத்தி, அது மட்டுமே. Did you hear me right? அதை நீங்கள் சரியாக கேட்டீர்களா? What did I say? நான் என்ன சொன்னேன்? ஒருவனுக்கு ஒருத்தி. One man, one woman. ஒருவனுக்கு ஒருத்தி. It is not one man or one woman. ஒருவனுக்கு ஒருவன் என்றோ ஒருத்திக்கு ஒருத்திக்கோ என்றல்ல. It is one man and one woman. ஒருவனுக்கு ஒருத்தி. If you read in the newspapers, நீங்கள் செய்தித்தாள்களை வாசித்தால், not only in India, in many other countries, you have something which is known as the gay marriage. People of the same sex marrying. நீங்கள் நியூஸ் பேப்பரை வாசித்தால் இந்தியாவில் மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளிலே ஆணோடு ஆண் திருமணம் செய்கிற ஓரின சேர்க்கைகளை நாம் பார்க்கிறோம். There are countries which are saying it is legal. சில நாடுகளிலே அது சட்டபூர்வமாக்கப்பட்டு விட்டது. But dearly beloved, as per God's standard, it is illegal. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நியமனத்தின்படி அது தவறானதாகும். I am saying based on the word of God. நான் இதை தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். We read these verses in Genesis chapter 1 and Genesis chapter 2. One man, one female. This is God's plan for a family. நாம் ஆதியாகமம் 1 2 அதிகாரங்களிலே வாசித்தபடி ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் இணைவதே தேவனுடைய திட்டம். One man and one woman is a covenant relationship which God has established. ஒரு மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கை ரீதியான ஒரு உறவை தான் ஆண்டவர் ஏற்படுத்தினார். Of course, we know of families where there is a single. நமக்கு
இருக்கிற அல்லது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பெற்றோரா இருக்கிற அநேக குடும்பங்கள் நமக்கு தெரியும். For unavoidable reasons, because of a loss in the family, they are a single parent bringing up children. சில தவிர்க்க முடியாத காரணங்களினாலோ அல்லது யாரையாவது இழந்துவிட்ட காரணங்களினாலோ ஒருவர் பெற்றோரா இருந்து அந்த குழந்தைகளை வளர்த்து வருகிறதை நீ பார்க்கலாம். There are many of them that way. அப்படிப்பட்ட நிலையில ஏராளமானவரை நாம் பார்க்கலாம். And God has been faithful to them. ஆண்டவர் அவர்களுக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். God has been faithfully supplying their needs. ஆண்டவர் அவர்களுக்கு உத்தமமாய் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். Along the same lines, we always must remember that God's institution of a family is one man and one woman, a husband and a wife. ஆனால் அதே நிலைமையிலே நாம் அவசியமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்றால் தேவ திட்டத்தின்படி ஒரு மனிதனும் ஒரு மனிதியும் தான் ஒரு பெண்ணும் தான் இணைந்து குடும்பத்தை உருவாக்க முடியும். To fill up the earth, to plentify the earth, this union between a one man and woman should produce children. That is God's plan. இந்த உலகத்தை அவர்கள் நிரப்புவதற்கு, சந்ததிகளால் நிரப்புவதற்கு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இசைந்து தான் அந்த காரியங்களை பெற்றெடுக்க வேண்டும். So dearly beloved, in verse 8, அருமையான சகோதரர்களே, இந்த 8வது வசனத்திலே one lesson, or the first lesson which comes out, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம், that the family origin is by God. தேவ குடும்பமானது தேவனால் உருவாக்கப்பட்டது. Family is God's idea. குடும்பம் என்பது தேவனுடைய திட்டம். And it is for God's glory. அது தேவன் மகிமைக்காக கொண்டு வரப்பட்டது. In other words, my name is Sam Abraham. என்னுடைய பெயர் சாம் ஆபிரகாம். My father is no more alive. He is resting in the presence of the Lord. என்னுடைய தகப்பன் இப்போது இல்லை, அவர் இப்பொழுது தேவ சமூகத்திலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார். When my father produced me, என்னுடைய தகப்பனார் என்னை உருவாக்கிய போது, his desire would have been that Sam Abraham should live for God or should live like me. அவருடைய ஆசை என்னவாக இருந்திருக்க வேண்டும் என்றால், என்னுடைய மகன் சாமுவேல் ஆண்டவர் வாழ வேண்டும் என்று like them. ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் தங்களை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். And so in God's family, ஆகவே தேவனுடைய குடும்பம், when any child is born, அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்தால், it should be only to bring to glory to God. அது தேவ நாம மகிமைக்காகவே அங்கே வளர்க்கப்பட வேண்டும். That is God's plan. அதுதான் தேவ திட்டம். That is God's way. அதுதான் தேவ வழி. And this is what Solomon instructs in this verse that we read just now. இதைத்தான் சாலமோன் நாம் வாசித்த அந்த வசனங்களிலே அவர் போதிக்கிறார். I don't know if you know this famous chorus. It's a very old chorus, with Jesus in the family is a happy happy home. உங்களுக்கு இந்த ரொம்ப பரிச்சயமான இந்த கோரஸ், ஆங்கில கோரஸ் தெரியுமா என்று தெரியவில்லை. Jesus in the family is a happy happy home. தெரியுமா யாருக்காச்சும்? இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. சாரி, தெரியும். We know that, right? தெரியும். இயேசு வசிக்கும் வீடு சந்தோஷம் உள்ளது, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம் உண்டது. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே சந்தோஷமே. With Jesus in the family is a happy happy home. So with God in the center of your family, that family is always happy. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே மையமாக இருந்தால் அங்கே சந்தோஷம் இருக்கும். So the first lesson we learn that the origin of the family is by God. ஆகவே நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம், குடும்பத்தினுடைய துவக்கம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. The second lesson, இரண்டாவது பாடம், now we considered that in this family you have the father, you got the mother, and you got a child or a son. நாம் இந்த குடும்பத்திலே ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு மகன் இருக்கிறதை நாம் பார்த்தோம். The second lesson that you and I must remember, or we must learn, that the family is a school. நாம் இரண்டாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், ஒரு குடும்பம் ஒரு பள்ளிக்கூடமாக இருக்க வேண்டும். It is not only that the origin of a family is by God, அந்த குடும்பத்தினுடைய துவக்கம் அல்லது ஆதி என்பதை is a school. நாம் நம்முடைய குடும்பமானது ஒரு பள்ளிக்கூடமாக இருக்க வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். How am I saying that? நான் இதை எப்படி சொல்லுகிறேன்? What proof is there in that verse that the family is a school? அங்கே ஒரு குடும்பமானது ஒரு பள்ளிக்கூடமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரம் என்ன அங்க இருக்கிறது? Read that verse 8 again. அந்த 8வது வசனத்தை மீண்டுமாக வாசிக்கலாம். Read it in your mind. உங்களுடைய மனதிலே நீங்கள் வாசியுங்கள். And tell me what is the proof that that is a school? அது ஒரு பள்ளிக்கூடம் என்பதற்கான ஆதாரமாக என்ன வார்த்தை அங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள்? புத்தி போதகம். போதகம். Instructor, a teacher. புத்தி சொல்லுகிறவர் போதகர். Instruction and teaching is done in the school. புத்தியும் போதகமும்
அது பள்ளிக்கூடத்திலே சொல்லப்படுகிற ஒன்று. It is done in the colleges. அது கல்லூரிகளிலே சொல்லப்படுகிற ஒன்று. It is done in teaching institutions. அது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு நிறுவனத்திலே சொல்லப்படுகிற So ஒன்று. this family is not only originated by God. ஆகவே இந்த குடும்பமானது தேவனால் துவக்கப்பட்டது மட்டுமல்ல. It is a school of God where you teach your children. அது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கிறது. Dearly beloved, அருமையானவர்களே, family is not only to bring up children, it's not only to give children to the world. குடும்பம் என்பது பிள்ளைகளை வளர்த்து அவர்களை உலகத்திற்கு கொடுப்பதற்காக It is மட்டுமல்ல. not only to fill the earth with the children. அது உலகத்தை பிள்ளைகளால் நிறைப்பதற்கு மட்டுமல்ல. It is not only to plentify the earth with children. அது இந்த உலகத்தை பிள்ளைகளால் நிரப்புவதற்கு மட்டுமல்ல. Oh, children need to be educated, they need to be taught, and that is what you need to produce and give the world. பிள்ளைகள் குடும்பத்திலே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். அதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Listen to me carefully. என்னை கவனமாக கவனியுங்கள். Many things don't come naturally. அநேக காரியங்கள் இயற்கையாக நமக்கு வராது. There are some things which come naturally. சில காரியங்கள் நமக்கு இயற்கையாகவே வரும். When a baby is born, அந்த தாயானவள் அதற்கு the baby automatically sucks. அந்த குழந்தையானது அது தானாகவே அதை உறிஞ்சுகிறது. Does anyone teach that child? அந்த குழந்தைக்கு யாராவது உறிஞ்ச கற்றுக் கொடுக்கிறார்களா? When a small child is about to fall, ஒரு குழந்தை கீழே விழ போகும்போது you can see how he or she tries to safeguard before she falls. கீழே விழுவதற்கு முன்பதாக அவர்கள் முன்னெச்சரிக்கையாக தங்களை பாதுகாவதற்கு என்னெல்லாம் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். When someone comes with an object towards your eye closes. யாராகிலும் ஒருவர் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய கண்ணுக்கு நேராக வரும்போது நீங்கள் தனிச்சையாகவே உங்களுடைய கண்களை மூடிக்கொள்கிறீர்கள். Babies or children cry. Why? பிள்ளைகள் ஏன் அழுகிறார்கள்? One of the reason why do they cry? ஏன் அவங்க அழுறாங்க? ஒரு காரணம். Why do the children cry? ஏன் பிள்ளைங்க அழுறாங்க? They are hungry and so they cry. அவர்கள் பசி நிமித்தம் அழுகிறார்கள். Someone has taught them. அவர்களுக்கு அப்படி பசி இருந்தால் அழ வேண்டும் என்று யாரும் கற்றுக் கொடுத்தார்களா? These are natural things. இவைகள் எல்லாம் இயற்கையாகவே வரக்கூடியவை. Oh, but this alone is not enough for a child to grow. ஆனால் இவைகள் மட்டும் ஒரு பிள்ளை வளர்வதற்கு போதுமானது அல்ல. Oh, the child must be taught to walk. அந்த பிள்ளை நடக்க கற்றுத்தரப்பட வேண்டும். The child must be taught to talk. அந்த பிள்ளை பேசுவதற்கு கற்றுத்தரப்பட வேண்டும். The child must be taught to eat properly. அந்த பிள்ளை நன்றாக சாப்பிடுவதற்கு கற்றுத்தரப்பட வேண்டும். As the child grows, there are many things a child needs to be taught and instructed. அந்த பிள்ளை வளர அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கற்றுத்தரப்பட வேண்டிய ஏராளமான காரியங்கள் உண்டு. Courtesy. நன்றி அறிதல். Courtesy. நன்றி அறிதல். Courtesy will be something like that. Courtesy. நன்றி அறிதல், நல்ல பழக்கங்கள். Gratitude. நன்றி அறிதல். Showing respect. மதிப்பளித்தல். Having faith in Christ. கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தல். These are things which don't come naturally. இவைகள் எல்லாம் இயற்கையாக வராதவைகள். They will have to be taught. அவைகள் எல்லாம் கற்றுத்தரப்பட வேண்டியவைகள். Where will they have to be taught? அவைகள் எல்லாம் எங்கே அவர்களுக்கு கற்றுத்தரப்பட வேண்டும்? They have to be taught in your home. அவைகள் உங்களுடைய குடும்பங்களிலே கற்றுத்தரப்பட வேண்டும். These children தான் கற்றுத்தரப்பட வேண்டும். God has prepared a family so that the family keeps teaching the next generation. ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர்கள் பின்வரும் சந்ததிக்கு அவர்கள் கற்றுத்தந்து கொண்டே இருக்க வேண்டும். Some of us, for various reasons, சில நேரங்களிலே நம்முடையவர்கள் பல்வேறு காரணங்கள் நிமித்தம் we allow our children நம்முடைய பிள்ளைகளை to be brought up by our relatives, நம்முடைய வேற சொந்தக்காரர்கள் வளர்த்துக் கொள்வதற்கு நாம் அனுமதி அளிக்கிறோம். by our grandparents, நம்முடைய தகப்பனார் அவர்களுடைய தாத்தாமார்கள் அவர்களை வளர்த்துவதற்கு நாம் sometimes by nannies or caretakers, அல்லது யாரோ ஒரு வேலைக்காரி பெண் அவர்கள் வளர்ப்பதற்கு நாம் அனுமதி கொடுக்கிறோம். most of the time in a daycare center, அநேக நேரங்களிலே ஏதாகிலும் பகல் வேளையிலே ஒரு டே கேர் சென்டர்ல வைத்து விடுகிறோம். or a Sunday school, அல்லது ஒரு சண்டே கிளாஸ்ல போட்டு விடுகிறோம். or some preparatory school, அல்லது ஏதோ ஒரு ஆயத்த பள்ளிகளிலே போட்டு விடுகிறோம். Dearly beloved, these are not enough. பிரியமானவர்களே, இவைகள் போதுமானவைகள் அல்ல. If you think that by allowing your children to go through these institutions which I mentioned is enough for your child, you are wrong. நான் சொன்ன இந்த சில நிறுவனங்களின் ஊடாக உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சென்று அங்கே அவர்களுக்கு கற்றுத்தரப்படுவது போதுமானது என்று
பார்த்தீர்கள் என்றால் அது தவறு. Dearly beloved, I want you to keep this in mind. பிரியமானவர்களே, நீங்கள் நான் சொல்ல போகிற ஒரு காரியத்தை மனதில் கொள்ள வேண்டும் This என்று is விரும்புகிறேன். something which I have also learned. இது என்னுடைய வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். When God gives you a child, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தையை you கொடுக்கும்போது are accountable for the child. நீங்கள் அந்த குழந்தையை குறித்து தேவனிடத்திலே கணக்கு வேண்டும். You are accountable for the child's mind and the child's heart. நீங்கள் அந்த பிள்ளையினுடைய மூளையை குறித்து அல்லது ஞானத்தை குறித்தும் அந்த பிள்ளையினுடைய இருதயத்தை குறித்தும் தேவனிடத்திலே கணக்கு ஒப்புக்கொடுக்க I am வேண்டும். mentioning it to you once again. நான் அதை மீண்டுமாக உங்களுக்கு As a சொல்கிறேன். family, ஒரு குடும்பம் என்ற a நிலையில் father and a mother, ஒரு தகப்பனும் ஒரு you தாயும் are responsible நீங்கள் அதற்கு பொறுப்பாளி. for the mind of a child. ஒரு குழந்தையினுடைய இதயத்திற்கு What is the mind used for? சிந்தை எதற்கு பயன்படுகிறது? What is the mind used for? சிந்தை எதற்கு பயன்படுகிறது? He gave you the answer. What is the mind used for? சிந்தை எதற்கு பயன்படுகிறது? சிந்திப்பதற்கு. Right? Because you got a brain. ஏனென்றால் அங்கே உங்களுக்கு ஒரு மூளை உண்டு. And the brain or what you think comes from where? அந்த மூளையிலே நீங்கள் சிந்திப்பது எங்கே இருந்து வருகிறது? You think about what? நீங்கள் எதை குறித்து சிந்திக்கிறீர்கள்? What do you think about? எதை குறித்து நினைக்கிறீர்கள்? What goes into your heart? எது உள்ளத்துக்குள்ள போகிறதோ அதை நாம் நினைக்கிறோம். What you read? எதை நீங்கள் எதை நீங்கள் வாசிக்கிறீர்களோ, what you learn? எதை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ, what you listen? எதை நீங்கள் கேட்கிறீர்களோ, it goes into the heart. அது உங்களுடைய இதயத்துக்குள்ளாக செல்கிறது. And the mind thinks about it. அதை குறித்து சிந்தனை சிந்திக்க ஆரம்பிக்கிறது. And so there is a connection between the mind and the heart. ஆகவே இந்த சிந்தைக்கும் இந்த இதயத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. So the mind has to be shaped and the heart has to be molded and you as parents are responsible for that. ஆகவே அந்த குழந்தையினுடைய சிந்தையும் அந்த குழந்தையினுடைய இதயமும் அது நன்றாக உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு பெற்றோர்களாகிய நீங்களே உக்கிரானத்துவக்காரர்கள். Dearly beloved, அருமையானவர்களே, the family is constituted by God. குடும்பமானது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. Family is a school. குடும்பமானது ஒரு பள்ளிக்கூடம். Where God expects you to train your child. ஆண்டவர் அங்கே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். That is what we read in verse 8. அதைத்தான் நாம் 8வது வசனத்திலே வாசித்தோம். I'll give you the third point and before we close and move on to the next session. அதற்கு அப்புறமாக நான் மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். All right, let's read verse 7. 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். All right, first I told you முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன் that the origin of a family is instituted by God. ஒரு குடும்பமானது தேவனால் நிறுவப்பட்டது என்று நான் சொன்னேன். Second, இரண்டாவதாக the family is குடும்பமானது என்னது? is a school. ஒரு பள்ளிக்கூடம். All right, people go to school and college for what? பிள்ளைகள் மக்கள் கல்லூரிக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் எதற்காக செல்கிறார்கள்? To learn, கற்றுக்கொள்ள, to increase their knowledge, அவர்களுடைய அறிவை பெருக்க. All right, so which means every school or every college has got a curriculum. ஆகவே அதிலே அர்த்தம் என்னவென்றால் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு பாட முறை உண்டு. We have got engineering colleges. நமக்கு இன்ஜினியரிங் கல்லூரிகள் உண்டு. You got medical colleges. உங்களுக்கு மருத்துவ கல்லூரிகள் உண்டு. You got dance colleges. உங்களுக்கு நடன கல்லூரிகள் உண்டு. You got music colleges. உங்களுக்கு இசை கல்லூரிகள் உண்டு. If I want to learn dance, I can't go to a medical college. நான் நடனத்தை கற்றுக்கொள்ள விரும்பி நான் மருத்துவ கல்லூரிக்கு செல்ல முடியாது. So every institute has got a curriculum. ஆகவே ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதற்கே உரிய ஒரு பாட முறைகள் உண்டு. When we call the family as a school of God, குடும்பத்தை தேவனுடைய ஒரு பள்ளிக்கூடமாக நாம் அழைக்கும் போது there must be a curriculum. அதற்கென்று ஒரு பாட திட்டம் இருக்க வேண்டும். Correct? சரியா? அதற்கென்று ஒரு we have to teach the children, right? பிள்ளைகளுக்கு கற்று தரக்கூடிய ஏதாகிலும் ஒன்று இருக்க வேண்டும். What do we get in verse 7? 7வது வசனத்திலே நாம் எதை வாசிக்கிறோம்? There is a curriculum there. அங்கே ஒரு பாட திட்டத்தை நாம் பார்க்கிறோம். Read that verse. அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Enough. That is the curriculum in the school of a family. ஒரு குடும்பத்தில் பள்ளிக்கூடமாகிய ஒரு குடும்பத்தில் காணப்படக்கூடிய ஒரு பாடத்திட்டம் இதுதான். What is the curriculum? அந்த பாடத்திட்டம் என்ன? The fear of God. கர்த்தருக்கு பயப்படுதல். The fear of the Lord is the curriculum in the family. கர்த்தருக்கு பயப்படுதலே ஒரு குடும்பத்தினுடைய பாடத்திட்டம். This is the basis of what a father and a mother must teach a child in a family. ஒரு குடும்பத்திலே அந்த தகப்பனோ தாயோ இதைத்தான் அடிப்படையாக கொண்டு பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். In a family, ஒரு குடும்பத்திலே the father and the mother, தகப்பனும் தாயும், there are different ways they teach. அவர்கள் வெவ்வேறு விதங்களிலே அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள்.
quite often we tell the children, look at me, this is how you got to do. அநேக நேரத்திலே பிள்ளைகளை பார்த்து என்னை பார், இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். So what does a father or mother try to communicate? அங்கே ஒரு தகப்பனோ தாயோ என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? Look at me, I am your model. என்னை பார், நான் உனக்கு மாதிரி. So a father or the mother tries to model herself or himself with the children. ஒரு தகப்பனோ ஒரு தாயோ தன்னை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக வைக்கிறார். Not only that, அது மாத்திரமல்ல, a father or the mother, அந்த தகப்பனோ தாயோ, they try to counsel the children. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். Not only that, அது மாத்திரமல்ல, when children have questions, they try to explain and give reasons. பிள்ளைகளுக்கு கேள்விகள் வரும்போது அதற்கு அவர்கள் விடையளித்து அங்கே காரணங்களை சொல்லுகிறார்கள். Not only that, அது மாத்திரமல்ல, the parents correct the children. பெற்றோர்கள் பிள்ளைகளை சரி செய்கிறார்கள். It doesn't stop there. அது அங்கேயோடு நின்று விடுகிறதில்லை. Discipline the children. ஒழுங்குபடுத்துகிறார்கள். அவர்கள் அங்கே ஒழுங்குபடுத்துகிறார்கள். They tell the children this is wrong. அவர்கள் பிள்ளைகளை பார்த்து இது தவறு என்று சொல்கிறார்கள். நீ இவைகளை செய்யக்கூடாது. And if the children are small, அந்த பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்தால் they have to use the rod. அவர்களுக்கு பிரம்பை கையாட வேண்டும். So this is what a father and a mother does. ஆகவே இவைகளைத்தான் ஒரு தகப்பனோ தாயோ செய்கிறார்கள். Why do they do that? ஏன் அவர்கள் அதை செய்கிறார்கள்? What is the curriculum? அதற்கு அதனுடைய அந்த பாட திட்டம் என்ன? The fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதல். They want the children to fear God. அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகள் பயப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். I'm sure you'll agree with me. நீங்கள் என்னைக்கு இதிலே திட்டமா என்னோடு கூட ஒன்றிணைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். In a family, ஒரு குடும்பத்திலே it is not just to teach our children how to tie the shoelace. ஏதோ பிள்ளைகளுக்கு ஷூலேஸை கட்டுக் கொடுப்பது மட்டுமல்ல. It is not that we teach the children how to comb their hair. பிள்ளைகளுக்கு தலை வாருவதிலே கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல. It is not that we teach the children how they have to dress up. ஏதோ அவர்கள் எப்படி தங்களுடைய டிரெஸ்களை போட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல. That is definitely needed. எல்லாம் தேவை என்றாலும், but ஆனால் what is most critical and what's needed is that knowledge of God. எது மிகவும் அதிகமாக அவசியமாக தேவைப்படுகிற காரியம் என்னவென்றால் தேவ அறிவு. They must be guided by God. அவர்கள் தேவனாலே வழிநடத்தப்பட வேண்டும். And they must do everything for the glory of God. அவர்கள் தாங்கள் செய்கிற அனைத்தையும் தேவ நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். What is the meaning of fear of the Lord? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அர்த்தம் என்ன? I'm going to stop here. நான் இங்கே நிறுத்த போகிறேன். What is the meaning of fear of the Lord? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? We hear that very often. நாம் அதை அடிக்கடி கேட்கிறோம். So what's the meaning of the fear of the Lord? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? All right. தீமையை விட்டு விலகுறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Very good, that's an answer. All right, all that is fine. We need to live. All right, okay. வேற தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த கண்ணோட்டம். All right, yeah. All right. But when we talk about fear of God, these are all important things. What you told just now was important. கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற விஷயத்திலே நாம் இப்பொழுது சொல்லிக்கொண்ட அனைத்து காரியங்களும் முக்கியமானவைகள். There are three more things I want to add to this. ஆனால் இவைகளோடு கூட இன்னும் மூன்று காரியங்களை நான் சேர்க்க விரும்புகிறேன். Reverencing God, giving God the due respect, giving God the honor that needs to be given to him. தேவனுக்கு ஒரு மரியாதை கலந்த பயத்தை செலுத்துதல், அது ஆண்டவருக்கு உரிய மரியாதையை, ஆண்டவருக்கு உரிய கனத்தை செலுத்துதல். Second, இரண்டாவது, standing in awe of his glory, which means we are astounded, surprised or amazed by what a powerful God we have. ஆண்டவருடைய பெரிய வல்ல பராக்கிரமமான காரியங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டுதல். And the third, மூன்றாவதாக, trusting in this God. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தல். Dearly beloved, these three things will also constitute the fear of God. பிரியமானவர்களே, இந்த மூன்றும் அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற காரியத்திற்கு அவைகள். Now these are things that we must leave behind or we must teach our children. இவைகளைத்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத் தர வேண்டும். This is the curriculum of a family. இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய பாடத்திட்டம். As I said earlier, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல, I'm stopping here. நான் இங்கே நிறுத்த போகிறேன். Family is God's plan. குடும்பமானது தேவ திட்டம். Family is a school. குடும்பமானது ஒரு பள்ளிக்கூடம்.
And third, the curriculum of a family is the fear of God. குடும்பத்தினுடைய பாடத்திட்டம் தேவனுக்கு பயப்படுதல். Now this is what we understand from these two verses that we have seen, verse 8 and verse 7. நாம் பார்த்த இந்த 8 7 வசனங்களிலே இவைகளை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். We will continue during the next session. அடுத்த செய்தியிலே நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். The next 3 points we'll continue. அடுத்த 3 குறிப்புகளை அடுத்த செய்தியிலே நாம் கேட்கலாம்.